அடுத்து செல்வி ஆர் மேஷிதாவை கதை சொல்ல அழைக்கின்றோம். இதை கூற கொண்டலாம் என்னுடைய கதை. தொப்பி வியாபாரி தொப்பி வித்து கொண்டு வந்தாராம். அப்ப இடையில ஒரு களைப்பு வந்துச்சாம். மர நிழலிலே தூங்குகின்றாராம். மரத்தில் இருந்த குரங்கு எல்லாம் பார்த்துச்சாம். தொப்பிகள் நிறைய இருக்குதாம். ஒரு குரங்கு எடுத்து போட்ட உடனே மற்ற எல்லா குரங்கும் எடுத்து போட்டுச்சாம். தொப்பி வியாபாரி களைப்பு போன உடனே விரும்பி பார்த்தாராம். தொப்பி எல்லாம் காணவில்லையா. அங்க பக்கம் இங்க பக்கம் தேடி பார்த்து போட்டு மேல பார்த்தாராம். மரத்தில் இருந்த குரங்குகள்லாம் தொப்பி போட்டுட்டு இருக்குதாம். அப்ப தொப்பி வியாபாரிக்கு ஒரு குச்சி ஒன்று கிடைத்ததாம். குச்சி எடுத்து ஆட்டினாராம். அதுவும் தொப்பி எடுத்து ஆட்டிச்சாம். குச்சி எறிஞ்சாராம். அதுவும் எல்லா தொப்பியையும் எறிஞ்சிச்சாம். எல்லா தொப்பியையும் கூடைக்குள்ள போடுது வியாபாரம் பண்ண போனாராம். நன்றி வணக்கம். கதை கூறிய மேஷிதாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக பொன்மொழிகள் கூற வருகின்றார் செல்வி பி பிரகதி. அனைவருக்கும் எனது வணக்கம். நான் பேச வந்த விடயம் பொன்மொழிகள். கல்வி முழு மனிதனை உருவாக்குகின்றது. மனிதன் சேர்க்கும் செல்வம் தேனில் சேர்க்கும் தேன் போல அது மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். மலர்களை சுற்றி மனம் கமலும். அதுபோலதான் செய்வது கரிய செயல்களை சூழ்ந்து புகழும். நன்றி. அடுத்து மதிப்பிற்குரிய நமது பாடசாலை அதிபரின் உரை இடம்பெறும். குட் மார்னிங் பிள்ளை. தலையகம் சொல்லக்கூடாது. நன்னாடி முதலிக்கணும். முன்னுக்கு இருக்கிற தலை மட்டும்தான் பின்னாடி இருக்கிறது தெரியும். அப்படியே நினைக்கிறீங்க. இந்த லைனாக எனக்கு நேரம் இருக்கிற லைனாக ஒரு அலட்டி அடி பார்க்குது. இனி வரப்போ கொஞ்சம் உயரப்படியாக இல்லாட்டி பார்க்க ரைட். நான் பிறநாளை பிறகு இந்த அசம்பிளிக்கு வந்திருக்கிறேன். உங்களோட அசம்பிளிக்கு வந்தாலே எவ்வளோ படிக்க செய்யறாங்க எனக்கு வெயிட் பண்ணாங்க. அப்போதான் என்ன செய்யலாம், எல்லாரும் இந்த மேடையில் வந்து பயம் இல்லாமல் செய்யணும். தெரியும். அப்போதான் நீங்கள் பிறகு பெருசாக வளர்ந்தாலும் போட்டிகளில் போகிறதுக்கு முன்னே சின்ன பிள்ளையிலேருந்து என்ன செய்யணும், மேடை கூச்சத்தை இல்லாமல் ரைட். நாளைக்கு என்ன உங்களுக்கு எக்ஸாம் எல்லாரும் படிச்சாச்சா? சரி. அப்போ நாளைக்கு எல்லாரும் எல்லா பாடத்துலையும் 100 எடுக்கணும். எடுக்கிறதா? ரைட். நல்லா படிச்சுட்டு வந்து இன்னும் படிக்காதாங்க மிச்சத்தெல்லாம் இன்றைக்கு படிச்சுட்டு நாளைக்கு வந்து 100 மார்க். சரிதானே? ரைட். தேங்க்யூ. எமது பாடசாலையினர் ஏற்றிய ஒளிவிளக்காய் மனிதச் செய்யும் அதிபர் அவர்களுக்கு நன்றிகள். இறுதி நிகழ்வாக நம்மை எல்லாம் காத்தருளும் இறைவனை வணங்குவதற்காக இறைவணக்கம் கூற வருகின்றார் மிஸ் டி கேஷிகா மர்த்தினி. Dear God, you are the truth and origin of all our knowledge. Bless our knowledge which we dedicate to you. Enlighten our mind, strengthen our memory, direct our wills towards what is right. Make us kind to all animals and people. Make us truly wise. Bless our teachers and parents.